ரைட், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நாம் பெட்ரோல் என்ஜின் 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜினை பார்த்தோம். ரைட், 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின்கள் 4 அடிப்புகள் இருக்கும்ங்கிறத பார்த்தோம். அடிப்புன்னு அவங்களுக்கு தெரியும், முசலம் டிடிசிலேருந்து பிடிசி நோக்கி வர்றது, அதாவது பிடிசிலேருந்து டிடிசி நோக்கி போகிறது. ஏதோ இந்த 2 ரேஞ்சுக்கு இடையில் முசலம் அசைமா இருந்தால் அதை அடிப்புன்னு சொல்கிறது. டிடிசிலேருந்து பிடிசி நோக்கி ஒரு தரம் இப்படி முசலத்தில் அந்த மேல் தலை இன்னும் இடத்துக்கு மாதிரி இப்படி வந்து சேர்ந்துச்சுன்னா அது முதலாவது ஒரு அடிப்பு. இல்லை, இங்கே இருக்கிறது இங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு அடிப்பு. அது மாதிரி மாறி இங்கே அடிப்பகுதியில் இருக்கிறது மேல் பகுதியை போய் சேர்ந்துச்சுன்னா அதுவும் என்ன ஒரு அடிப்பு. ஓகே, ஸ்ட்ரோக்குங்கிற விஷயம்ங்கிறத பார்த்தோம். அடுத்தது 4 அடிப்புகள் இருக்கும். 4 அடிப்புகள்லையும் டீசல் இந்த பெட்ரோல் என்ஜின் நான் பார்க்கணும். பெட்ரோல் என்ஜின் வந்து கட்டாயம் ஸ்பார்க் பிளக் இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம். சரியானே, ஸ்பார்க் பிளக் இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்தது வேல்யூகள் 2 காணப்படும் சொல்லி பார்த்தோம். என்ஜினுக்குள்ள 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ஒன்று உள்ள எடுக்கிற வேல்யூ, அடுத்து என்ன வெளியாற்று வேல்யூங்கிறத பார்த்தோம். உள்ள எடுக்கிற வேல்யூட இந்த அடி விட்டம் பெருசாகிக்குங்கிறத பார்த்தோம். ரைட், அடி விட்டம் பெருசாகிக்குங்கிறத பார்த்தோம். ரைட், அதே மாதிரி வெளியாற்று வேல்யூட அடி விட்டம் சின்ன ஆகிக்குங்கிறத பார்த்தோம். மாறி மேலுக்கு வர அந்த தண்டிட விட்டம் ஒப்பிட்டு பார்க்கறதால உள்ளிட்டு வேல்யூட வெளியாற்று வேல்யூக்கு தடிப்பும் கூட சொல்லி பார்த்தோம். காரணம் என்ன, பத்தின சூடான புகாதான் நான் போறேன். அவை புகைக்கு என்ன செய்யும், விரிவடையும். புகைக்கு விரிவடையாம இருக்கிற என்ன நடக்கணும், தண்டை என்ன கொஞ்சம் வந்து பெருசு அமைக்கணுங்கிறதுக்கு அப்படி அமைச்சிக்காங்கிறதுலாம் பார்த்தோம். ரைட், அப்படி பார்த்து போடுவோம். 4 ஸ்ட்ரோக்ல 4 அடிப்புகள் இருக்கு. முதல் அடிப்பை செல்றது உறிஞ்சல் அடிப்பு, 2வது அடிப்பை செல்றது நெருக்கல் அடிப்பு, 3வது செல்றது என்ன வலு அடிப்பு, 4வது அடிப்பை செல்றது வெளியாற்று அடிப்பு. 4 அடிப்புகள் இருக்குங்க. இதை பார்த்தோம். அதில் முதலாவது நேற்று நாம் பார்த்த அடிப்பு வந்து உறிஞ்சல் அடிப்புங்கிறத பார்த்தோம். உறிஞ்சல் அடிப்புண்டா ஒரு வாகனம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட், ஸ்டார்ட் ஆக போகுதுண்டா நார்மலா பிஸ்டன் எங்கே இருக்குன்னா டிடிசியில் மேல் மையத்தில் இருக்கு. பிஸ்டன் மேக்ஸிமம் போகிற உயரத்தை செல்றேன்னு டிடிசி, மேக்ஸிமம் கீழே வர உயரத்தை செல்றேன்னு பிடிசி. அப்போ மேலுக்கு இருக்கிற டைம்ல இன்லெட் வேல்வும் எக்ஸாஸ்ட் வேல்வும் 2 வேல்வுமே திறந்த நிலையே காணும் ஸ்டார்டிங் டைம். ரைட், முதல்ல தரம் பிஸ்டன் இறக்கி இப்போ என்ன செய்யுது, இயங்க தொடங்குது. அவன் மேலுக்கு இருந்து கீழுக்கு வரப்போகுது. ரைட், மூணாவது அடிப்பு உறிஞ்சல் அடிப்புண்டா டிடிசில இருந்து பிடிசியை நோக்கி என்ன செய்யுது வருது. அப்போ டிடிசியை நோக்கி டிடிசில இருந்து பிடிசியை நோக்கி வருது. பிஸ்டன் மேலுக்கு இருந்து கீழுக்கு இறங்கும். ரைட், பிஸ்டன் மேலுக்கு இருந்து கீழுக்கு இறங்கும்டா அந்த கட்டத்தில் இன்லெட் வேல்வும் எக்ஸாஸ்ட் வேல்வும் 2மே ஓப்பன் இருக்கும். நல்லா வழங்கிங்க. இது 2க்கு இடையிலையும் இங்கே வந்து இன்லெட் வேல்வுகளெல்லாம் என்ன செய்கிறவங்களுக்கும் உங்கள்கிட்ட பெட்ரோல் விளையாண்டா பெட்ரோல் சும்மா வராது, காற்றும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகின யாரும். ரைட், பெட்ரோலும் மிக்ஸ் ஆன ஒரு கலவை தானே உள்ளவர். அதை மிக்ஸ் பண்ணுறது கார்பரேட்டர் நம்ம படிக்க கொடுல அடி. சரியானே, விளையாண்டா இப்போ இங்கே இருந்து வருது. ரைட், பாருங்க முதல்ல இப்போ டிடிசியிலேருந்து முசலம் மிதிக்கி கீழுக்கு என்னத்தில் கனெக்ட் ஆகிருக்கும், கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். கிராங்க் ஷாஃப்ட் சுற்றினா என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக மேலுக்குறது கீழுக்குறாங்க. கிராங்க் ஷாஃப்ட் சுத்த மேலுக்கு கீழுக்கும் வருது கனெக்டிங் ரோட்டா. இப்போ கிராங்க் ஷாஃப்ட் சுத்தலை. இப்போ அப்போ என்னதுல பிஸ்டன் டிடிசியில் இருக்கு. லைட்டாக 5 தொடக்கம் 10 பாக கிராங்க் ஷாஃப்ட் சுழல தொடங்கி நிற்கின்றா இப்போ 2 சிவனா மெதுவாக கீழே இறங்குவார். உதாரணமாக 5 தொடக்கம் 10 பாக பாருங்க, டிடிசியில் பிடிசி கொஞ்சம் கீழுக்கு கொஞ்சம் கீழுக்கு இறங்க கூட்டாளுண்டா வெளியாற்று வேல்யூ மொத்தமாக க்ளோஸ் ஆகி புகை போகிற சைலன்சருக்கு போகிற வேல்யூ முழுக்கு மூடினா எந்த வேல்யூ மட்டும் திறந்திக்கும், இன்லெட் வேல்யூ மட்டும் திறந்திக்கும், உள்ளுக்கு அனுப்புகிற வேல்யூ மட்டும் திறந்திக்கும். காற்று வார பெட்ரோல் வார பக்கம் வைக்கிற வேல்யூ மட்டும் என்ன செய்யும் திறந்திக்கும். அப்போ இதுக்குள்ள பாரு, இப்போ இந்த கனவளவு கூடுது. சரியா போலையா, இதை விட இப்போ இருக்கிற கனவளவு கூடுதா இல்லையா, இது கீழுக்கறங்க இந்த இடவழி கூடுது. கனவளவு கூடுதுன்னு நான் உள்ளுக்கு வைக்கிறது இப்போ கொஞ்சம் கீழுக்கறங்க. அந்த கடமலை போட்டு கூடி நிற்க நெஜனை மக்குள்ள அமுக்கம் குறையும் இல்லை, அமுக்கம் குறைஞ்ச அந்த அமுக்கத்தை ஈடு செய்யறதுக்கு என்ன செய்யணும், எங்கிறது நான் இன்னொரு பக்கத்தில் காற்று வரணும் முள்ளு. அப்போ இப்போ இதுக்கு கீழுக்கறங்குன்னா இங்கேருந்து வரப்போ என்ன செய்யும், இங்கேருந்து அமுக்க குறை ஈடு செய்யறதுக்கு இங்கேருந்து வலி உள்ளுக்கு வரும், பெட்ரோல் காற்று கலவை உள்ளுக்கு வரும். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழுக்கறங்கு போய். சரியானே, 5 10 பாயை தாண்டி இன்னும் கொஞ்சம் போகுது, ஒரு 30 வா 40 வான்னு சொல்லி போக என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் கீழுக்கறங்கு தானே இறங்க போட்டால இந்த கேப் இன்னும் பெருசா நினைச்சு இன்னும் காற்று கலவை பெட்ரோல் கலவையும் உள்ளுக்கு வரும். ரைட்டா, வந்து அது அப்படியோ கீழுக்கு வந்து ஒரு மேக்சிமம் கட்டம் வர கீழுக்கு வருமா இல்லையா. அந்த மேக்சிமம் கட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ரைட் 180 பாக சுழட்டு தண்டு 180 பாக. இப்போ சுழட்டு தண்டு இப்படி இருக்கு ரைட், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அப்படி இருக்கிறது. அப்படியே தடங்களை பிறண்டு வந்தீங்கன்னா சுற்றி இருக்கு
180 வாரம் வழங்குதா? பாரு உதாரணம் சுழட்டு தண்டு இப்படி ஸ்டார்ட் ஆகிக்கிட்டீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா பிரச்சனை 180 வா இப்படி நினைஞ்சிக்கு சுழட்டி தான் 180 வா சுழல கொட்டால அடியில் போய் செஞ்சு அப்போ பாருங்க அடியில் செஞ்சிங்கன்னா இவ்வளோ இடவழியை நிரப்புறதுக்கு இங்கே ஓட்ட அடைச்சிக்கா எங்க நான் காத்துக்கு வரதானே வேணும். அப்போ என்ன செய்ய காட்டுப்பட்ட குழவை மொத்தமாக விஷயம் இவ்வளவு நான் முடிஞ்சிடறேன். இப்போ இந்த காத்துப்பட்ட கலவையை அடுத்தது பற்ற வச்சா தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி அவளை பற்ற வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் உண்டா இதை சூடாக்கணும். சூடாகாமல் நெருப்பை பிடிச்சா பத்துமா? நுரையில் போய் நின்று காட்டும் கூலர் நடத்துல வச்சுக்கிட்டு நெருப்பை பிடிச்சா பத்துமா? என்ன செய்யணும்? சூடாக்கணும். அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இவரை சூடாகணும். சூடாகணும் அவளுக்கு தெரியும். காற்றடிக்கும் பம்புல தொடர்ந்து காற்றடிக்கும் சூடாகும். பம்பு கொதிக்கும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு சாதம் ஒரு காற்று இந்த நம்மளை வச்சு நெருக்கினமாக இருந்தால் காற்று வெளியே போக இல்லாமல் துணிக்க உங்களுக்கு என்ன செய்யும்? மோதும். சரியானே? ஒரு காற்று இப்படி இருக்கு ரைட். ரைட். அப்ப இது என்ன செய்யணும்டா இந்த மட்டத்தை ஹீட் ஆகும். ஹீட் ஆகணும்டா இதை நெருக்கிறதுக்கு இதுக்குள்ள யார் இருக்கா? இந்த பிஸ்டன் இருக்கா. அவ பிஸ்டன் இந்த பிடிசியில் இருக்கிற பிஸ்டனை டிடிசியை நோக்கி நகர்த்தினம் என்றால் இவர் என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகுவார். வளைங்கடா இந்த பிடிசியில் இருக்கிறத மேலே நகர்த்தினா என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா நெருக்கப்படும். எப்படி நகர்த்தணும்? இதை பிடிச்சி மூடி போட்டு நகர்த்தினோம்டா வெளியே காத்து போகிறதுக்கு வழி இல்லை. 2 வேல் மூடி வைக்கும். 2 வேல் மூடி இருந்துச்சுன்னா நெருக்கி நம்ம என்ன செய்யும்? சூடா விளங்கிச்சா? அப்போ மேக்சிமம் நெருக்கி கொண்டு இங்கே வச்சுட்டோம் இவ்வளோத்துக்கு நெருக்கின்னு மிச்சம் சூடான காற்று இருக்க போது அதுக்கு மேலே என்ன போகுது? காற்றும் பெட்ரோல் கலவை ஸ்பார்க் பிளக் ஒன் பண்ணிவிட்டோம்டா நெருப்பு பொறியை கொடுத்துட்டோம்டா சூடானதில் என்ன செய்யும்? பத்து இப்படி வெடிக்கும். விளங்கிட்டா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பார்த்து பார்க்க. ஸோ ஹெடிங் போடுங்க. அந்த அடிப்பை சொல்கிறேன் என்னென்றால் நெருக்கல் அடி. அவ்வளவுங்க 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜினின் நெருக்கல் அடிப்பு. 4 அடிப்பு பெட்ரோல் என்ஜின் ஒன்றின் நெருக்கல் அடிப்பு. நெருக்கல் அடிப்பு நெருக்கல் அடிப்பு ரைட். இப்போ விஷயத்தை காணிங்க. நாம கடைசியா பார்த்த டயக்ராம்ல உறிஞ்சல் அடிப்புல பிஸ்டன் வந்து பிடிசியில் நின்றுச்சு. இப்போ பிடிசியில் இருந்து பிஸ்டன் மேலுக்கு கீழுக்கு வசைறது தானே. இப்போ பிடிசியில் எங்கே போகணும்? டிடிசியை நோக்கி போகணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெருக்கல் அடிப்புல முசலம் பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி போகும். அப்போ முசலம் பிடிசிக்கு ஏற்கனவே விரிக்க போட்டாலும் 180 பாகையில் கடைசியாக இருந்துச்சு. அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் இன்லெட் வேல் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்து எக்ஸாஸ்ட் வேல் ஃபுல்லாக க்ளோஸாக இருந்துச்சு. 2வது தரம் இப்போ 180 பாகையை தாண்டி இப்படி இருந்தது. லைட் இன்னும் கொஞ்சம் இப்படி சுத்த ஆரம்பிக்குது கீழுக்கு ரைட் கிராங்க் ஷாஃப்ட். அப்போ என்ன நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படி மேலுக்கு ஒசருது. அப்போ பாரு பிடிசி மட்டம் தான் இருக்கு. பிடிசி மட்டத்துல இருந்து கொஞ்சம் மேலுக்கு ஒசர என்ன செய்யும்டா இன்லெட் வேல் மொத்தமா மூடப்பட்டுரும். இன்லெட் வேல் என்ன செய்யும்? மொத்தமா மூடப்பட்டுரும். அப்போ பாரு இப்போ 2 பேருமே மூடப்பட்டுட்டு இப்போ நெருக்கின காத்து ஒடியாதுக்கு எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இப்போ பாருங்க அப்படியோ 230 வாக வர என்ன நடக்கும்டா இதுதான் பொசிஷன். அப்படியோ மேலுக்கு தள்ளி போயிட்டு இருக்கும். இந்த 2 வேல்வுமே ஃபுல்லா மூடின நிலை. அப்போ மூடி நிலையிலடா மேலுக்கு போக காத்து என்ன செய்யும்? ஹீட் ஆகும். பெட்ரோல் என்ஜின் எத்தனை மடங்கு நெருக்கம்ங்கிறத பார்த்தோம். 7க்கு என்ன 7 கொண்டுலேருந்து 10 கொண்டு ஞாபகா. டீசல் என்ஜினை கொண்டு ஒரு நெருக்கல் வீதமும் பெட்ரோல் என்ஜினுக்கு ஒரு நெருக்கல் வீதமும் சொன்னேன். டீசல் என்ஜினுக்கு 24 கொண்டு சொன்னேன் ஞாபகா. இப்போ இது என்ன 7 கொண்டுலேருந்து 10 கொண்டுட்டா நல்லா கவனி. இந்த டிடிசிக்கு மேலே இருந்து இந்த அடைச்ச பகுதி ஒன்று தானே. இந்த அடைச்ச பகுதியை மாதிரி 10 மடங்கு காற்றை நெருக்கி கொண்டு இதுக்குள்ள வைக்க போகிறோம். வளைங்கிட்டா? இப்போ பாருங்க இந்த மேலுக்கு இருக்கிற இந்த டிடிசிக்கு மேலே இருக்கிற அடைச்ச துண்டு இந்த சீட் பார்த்த பகுதிக்கு தானே இந்த வெடிப்பு நடக்கிற பகுதி. இந்த வெடிப்பு நடக்கிற பகுதிக்குள்ள இது மாதிரி இந்த பகுதியை மாதிரி 10 மடங்கு காற்றை நெருக்கி கொண்டு வைக்க போகிறோம். டீசல் என்ஜினுக்கு 24 மடங்கு காற்றை நெருக்கி கொண்டு வைக்க போகிறோம். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நெருக்கிறோங்கிறத பாரு. அப்போ என்ன செய்யும்? முள்ளுக்கு சூடாகும். அந்த நெருக்கு எவ்வளோ ப்ரெஷர் நெருக்க விடணும். அந்த காற்று லீக் ஆகாமல் எந்த ரிங் பிடிச்சிக்கிறீக்கி? கம்ப்ரஷன் ரிங் பிடிச்சிக்கிறீங்கிறது நல்லா தெரியும். பிஸ்டன்ல இருக்கிற கம்ப்ரஷன் ரிங் நெருக்கல் வளையம் ரைட். எல்லாம் படி தம்பி ரைட். அவ பாருங்க 230 வாக கொஞ்சம் அப்படி மேலுக்கு ஒழும்ப 180 வாக 190 வாய்க்கு மேலுக்கு வரக்கூட என்ன செஞ்சிடும்? இந்த இன்லெட் வேல்வ் மூடிடும், எக்ஸாஸ்ட் வேல்வ் மூடிடும். இப்போ 2மே மூடின நிலைக்கு கூட மேலுக்கு போக என்ன செய்யுது? ஹீட் ஆகுது காற்று. அப்படியே பாருங்க
இப்படி போயிட்டு கூடாது, ஒரு 340 350 பாகைக்கு போகக்கூடாது. ரைட், பாரா அப்போ 360 மொத்தமாக என்ன செய்யுது, ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இப்படி ஒரு சுழற்சி ஒன்றடைஞ்சிச்சு கிராங்க் ஷாஃப்ட். அப்போ எத்தனை 360 பாகம் மொத்தமாக சுற்றிட்டு. இப்போ பாருங்க, மோல் தரம் கீழுக்கு மேலுக்கு இருந்தது, இப்படி கீழுக்கு வர்றதுக்கு ஒரு அரைவாசி தரம் சுற்றுது. இப்போ கீழுக்கு இருந்தது இப்படி மேலுக்கு போகிறதுக்கு ஒரு அரைவாசி தரம் சுற்றுது. விளங்கிட்டா கீழுக்கு கிராங்க் ஷாஃப்ட் எப்படி சுற்றுண்டு. இப்போ பாருங்க, இப்படி மேலுக்கு போகக்கூடாது, 340 ஒரு 350 பாகம் மேலுக்கு போகக்கூடாது. மேக்சிமம் என்ன நடக்கும் என்றால், ரைட், மேக்சிமம் என்ன நடக்கும்டா, வேல்யூ சின்ன இது ஒன்று ரைட் கவனி. இந்த 350 360 மேலுக்கு போகக்கூடாது. டிடிசி அடையிருக்கு தானே, டிடிசி மட்டம், டிடிசி அடைஞ்சிட்டு அடிப்பு முடிஞ்சு. டிடிசி அடைகிறதுக்கு அடையுது, கொஞ்சம் தூரம் பிரிக்க கூடாது. பாரு, வெறும் 10 பாகே பிரிக்க கூடாது, கொஞ்சம் தூரம் மேலுக்கு கூட நடக்க முடிஞ்சுன்னா ஸ்பார்க் பிளக்ல இருந்து ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் பிளக்ல இருந்து ஸ்பார்க் வந்தா கொதிக்கிற காத்து பெட்ரோல் காத்து கலவை, பெட்ரோல் காத்து கலவை, பெட்ரோல் காத்து கலவை மிக்ஸ் ஆகிருக்கு. கொதிக்கிற அளவு நல்ல லெவலில் இருக்கு, எவ்வளோ ஹீட்டில் இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் இந்த நெருப்பு தருவி அடிச்சுட்டு அனுச்சி 10 பிரிக்கும் வெடிக்கும். அவள் பாருங்க, வெடிக்கும். வெடிக்க இந்த முசில மேலுக்கு அடையிற டைம்ல இந்த ஸ்பார்க் பிளக் வரும், வெடிக்கிற டைம்ல அதே டைம்ல பாருங்க என்ன நடக்கும்டா, ரைட், இந்த இன்லெட் வேல்வும் ஓப்பன் ஆகும். சரியா, இன்லெட் வேல்வ் என்ன செய்யும், லைட்டா திறந்த நிலையில காணப்படும். அப்ப லைட்டா என்ன செய்யும், சாரி ஓகே, திறந்த நிலையில ரைட் வேல்வ் ஓப்பன் செய்யும், இன்லெட் வேல்வ் க்ளோஸ் ஆகுது. பாருங்க, அப்போ அடையிறதுக்கு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல என்னக்குண்டா ஸ்பார்க் பிளக்ல இருந்து ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் பிளக் வந்து ஸ்பார்க் வந்து இன்றைக்கு என்ன பண்ணுறது, என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடக்கும், கொதிக்கிற கடும் ஹீட்டான இதுக்குள்ள கடும் ஹீட்டான பெட்ரோலையும் காற்றையும் கலந்து வச்சதுக்குள்ள ஸ்பார்க் பிளக்ல நெருப்பை கொடுத்தா என்ன செய்யும், வெடிக்கும் இல்லை, வெடிக்கும். அதாவது ஹை ப்ரெஷரில் இருக்கிற என்ன செய்யும், உள்ளுக்கு வெடிக்கும். அதாவது நெருப்பு பத்து, அந்த நெருப்பு பத்துல தான் சொல்கிறத ஃபயர் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபயர் நடக்கிற டைமில் இந்த பிஸ்டன் செய்யல மேக்சிமம் போய் மேலுக்கு டிடிசி. இப்போ டிடிசியில் மூசெல்லாம் மேலுக்கு போய் நின்றுச்சு, ரைட். இப்போ எங்கே வெடிச்சு, இந்த பிஸ்டன் மேல் பகுதிக்கு மேலே இல்லையா, வெடிச்ச இந்த ப்ரெஷர் ஒன்று வருமா இல்லையா, அந்த ப்ரெஷர் என்ன செய்யும், இதை கீழே தள்ளு. வளைண்டா வெடிச்ச ப்ரெஷர் என்ன செய்யும், கீழுக்கு தள்ளும். தள்ளினா உங்களுக்கு தெரியும், கிராங்க் ஷாஃப்டில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான பகுதிகள் இருக்கா இல்லையா, ஒரு சைடு பாரமாகவும் ஒரு சைடு அங்கலாகவும் இருக்கு. அது என்ன செய்யும், ஒரு சைடுக்கு திரும்ப அங்கால சுற்றும். அங்கால சைடில் யாரை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம், எக்ஸ்ட்ரா ஃப்ளைவீலை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஃப்ளைவீல் பாரம் குடின பகுதி, அப்போ விஷயம் தேக்கி வச்சிருக்கோங்கிறது உங்களை சொல்லிக்கு. அப்போ மேலுக்கு இருந்த ஒரு படி போட்டு இப்போ கீழுக்கு தள்ளிவிட்டா ஃப்ளைவீல் சேர்த்து சுத்த போகுது. அப்போ 2வது தரம் ஃப்ளைவீல் ஒரு சுற்றி சுற்றக்கூடாது, நம்ம மேலுக்கு வரப்போகுது. 2வது தரம் இதே மாதிரி 4 தரம் வரும். அப்போ பாரு, இப்போ விஷயத்துக்கு வர, இப்போ இந்த மேலுக்கு வர அடைஞ்சிட்டா இல்லையா அந்த டிடிசி வர, இந்த அடிப்பை சொல்ற என்ன அடிப்புன்னு சொல்லி நெருக்கல் அடிப்பு. இப்போ படுத்த பவர் உருவாயிடுச்சு, சரியாவல. நெருக்கல் அடிப்பு முடிவடைய கூடல வெடிச்சிட்டு இப்போ உள்ளுக்கு பத்திட்டுச்சுன்னா மேலுக்கு வெடிச்சு அதுலேருந்து வார ஃபோர்ஸுக்கு இப்போ இதை கீழுக்கு பிடிச்சி தள்ள போகுது என்ன இடத்துல பவர் உருவாயிட்டா இல்லையா, வலுவண்டு உருவாயிட்டா இல்லையா. அதனால தான் இதுக்கு அடுத்த அடிப்பு சொல்றது வலு அடிப்புனா இது வெடிக்கிறதுனால இப்போ ஒரு கீழுக்கு இறங்க போறாரு, விளங்கிட்டா. அப்போ கீழுக்கு இறங்கல, கீழுக்கு இறங்குற டைம்ல என்னென்ன வேல்யூ ஓப்பன் ஆகிங்கிறத படிக்கிறது என்ன அடிப்பு, வலு அடிப்பு. திரும்ப இப்போ வலு அடிப்பு கீழே இறங்கிட்டாரு. இப்போ உள்ளுக்கு இருந்த எல்லாமே என்ன, பத்தின புகையா இல்லையா, வெடிச்சது போற உள்ளுக்கு காத்து கலவை என்ன, பத்தின புகை. இப்போ அந்த புகையை இன்ஜினுக்கு வந்து வெளியாக்கணுமா இல்லையா, அந்த வெளியாக்குற அடிப்பு தான் சார் வெளியாக்குற அடிப்பு. இப்போ நான் உள்ள அடுப்பு அடிப்பு படிச்சுட்டேன், நீங்கள் என்ன செய்யணும், வீடியோவை பார்ப்போம். அடுத்தது என்ன அடிப்பு, அடுத்தது என்ன வைக்கிறது, நெருக்கல் அடிப்பு. ஏன் நெருக்கிறோம், பற்ற வைக்கிறதுக்கு சூடாகிறதுக்கு நெருக்கிறோம். அந்த டைம்ல என்னென்ன வேல்யூ திறந்துருக்கீங்க மூடி இருக்கீங்கிறது நல்லா ஞாபகம். ஆரம்ப கட்டத்தில் இன்னட் வேல்யூ திறந்துருக்கும், ஆனால் லைட்டாக 10 மேலே வர இணைஞ்சிடும், மூடிடும். கடைசி கட்டத்தில் எப்படி இருக்கு, ரெண்டுமே மூடி இருக்கு ஞாபகம். இப்போ இந்த விஷயம் இப்போ கதை என்ன செய்யணும், முதல்ல அழகாக நோட்ஸில் எழுதி எடுக்கும். ஓகே ரைட், எழுதுங்க ரைட்.
எழுதுங்க. 4 அடி பெட்ரோல் என்ஜின் நெருக்கல் அடிப்பில் எழுதுங்க. இப்போ அடிப்பில் நெருக்கல்ல 2 க்ளோஸ் அடிங்க. கடைசி முடியக்கூடாது. ஸ்டார்டிங்கில் திறந்திருக்கும், ஆனால் 10 பாகம் மேலே போட நினைஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். இன்லெட் க்ளோஸ் ஆகிடும். எக்ஸாஸ்ட் ஏற்கனவே க்ளோஸ்லாம் ஆகிக்கும் உறிஞ்சல் அடிப்பு. ரைட், எழுதுங்க. 4 அடி பெட்ரோல் இன்ஜின் நெருக்கல் அடிப்பு, அதில் எழுதுங்க. முசலம் எங்கேருந்து எங்கே போகும் செல்லுவாங்க? பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி போகும். எழுதுங்க. முசலம் பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லும். முசலம் பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லும். முசலம் பிடிசியிலிருந்து டிடிசியை நோக்கி செல்லும். டிடிசியை நோக்கி செல்லும். ரைட். இப்போ முசலம் கொஞ்சம் மேலுக்கு போக என்ன நடந்துடும்? இப்போ அதாவது ஒரு 190 230 கொஞ்சம் கிராங்க் ஷாஃப்ட் சுத்திக்கிற டைம்ல கொஞ்சம் மேலுக்கு போட நடந்துடும். இன்லெட் வேல் க்ளோஸ் ஆயிடும். ரைட்டா? பெட்ரோல் காத்து வர வழி மூடப்பட்டுரும் மொத்தமா. இப்போ ரெண்டுமே மூடி. ரைட், அபலுங்க. அடுத்த பாயிண்ட். முசலம் மேலே சிறிது தூரம் சென்றதும். 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 பிராக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. சுழற்றி தண்டு, சுழற்றி தண்டு, சுழற்றி தண்டு 190 பாகை தொடக்கம். சுழற்றி தண்டு 190 பாகை தொடக்கம் 230 பாகை வரை. 230 பாகை வரை சுழன்றிருக்கும் போது, சுழன்றிருக்கும் போது, சுழன்றிருக்கும் போது உறிஞ்சல் வேல்வு முழுமையாக மூடப்படும். சுழன்றிருக்கும் போதுங்கிறத எழுதிட்டு பிராக்கெட்டை முடிச்சுட்டு தொடர்ந்து எழுதுங்க. சுழன்றிருக்கும் போதுங்கிறத எழுதிட்டு பிராக்கெட்டை முடிச்சுட்டு தொடர்ந்து எழுதுங்க. உறிஞ்சல் வேல்வு முழுமையாக மூடப்படும். உறிஞ்சல் வேல்வு முழுமையாக மூடப்படும். உறிஞ்சல் வேல்வு முழுமையாக மூடப்படும். இந்நிலையில் 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 முசலத்தின் மேற்பகுதி, இந்நிலையில் முசலத்தின் மேற்பகுதி இந்நிலையில் முசலத்தின் மேற்பகுதி முழுமையாக அடைத்த பகுதியாக மாறும். முசலத்தின் மேற்பகுதி முழுமையாக அடைத்த பகுதியாக மாறும். மாறும். முசலம் மேலே செல்லும் போது, முசலம் மேலே செல்லும் போது முசலம் மேலே செல்லும் போது உருளையில் உள்ள, முசலம் மேலே செல்லும் போது உருளையில் உள்ள காற்று கமா பெட்ரோல் கலவை, உருளையில் உள்ள காற்று கமா பெட்ரோல் கலவை ஏற்கனவே காற்று பெட்ரோல் கலவை இருக்கு. எங்க எடுத்து நாம அதை உறிஞ்சல் அடிப்புல எடுத்து இப்போ எத்தனை நெருக்கப்புறம் 7 கொண்டுல இருந்து 10 கொண்டா நெருக்கப்புறம் எழுதுங்க. 7 கொண்டு டு 10 கொண்டு, அதாவது 7 கொண்டு தொடக்கம் 10 கொண்டு, 7 கொண்டு தொடக்கம் 10 கொண்டு என்ற நெருக்கல் விகிதத்தில், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க, எக்ஸாமுக்கு கேட்டு வரும் ஷுவரா. இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். 7 கொண்டு டு 10 கொண்டு நெருக்கல் விகிதத்தில், ஏற்கனவே நான் படிப்பிச்சது, ஏற்கனவே எழுதிங்களா அதை? ரைட். 10 கொண்ட நெருக்கல் விகிதத்தில் நெருக்கப்படுவதால், என்ற நெருக்கல் விகிதத்தில் நெருக்கப்படுவதால் நெருக்கப்படுவதால் கலவையில்
உன்னை பிடிச்சி நெருக்கினா எப்படி என்ன இங்கிலீஷில் என்ன எழுதுறோம் ப்ரெஷர் சொல்கிறா இல்லையா ப்ரெஷர் கூடினா ஹீட்டு கூடுமா இல்லையா சரியான விளக்கம் ஒரு விஷயம் தலைக்க கூட கூட என்ன அறிக்கிட்டே சொல்கிற ப்ரெஷர் ஆகிங்க சொல்கிற ப்ரெஷர் நகரத்து என்ன அமுக்கம் கூட என்ன இருக்கும் ஹீட்டு கூடும் அது எழுதுங்க கலவையின் அமுக்கம் கமா வெப்பநிலை அதிகரிக்கும் கலவையின் அமுக்கம் கமா வெப்பநிலை அதிகரிக்கும் அமுக்கம் கமா வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் இப்ப சொல்லுங்க எனக்கு டிடிசி அடைகிறதுக்கு கொஞ்ச நேரம் வரையோட ஸ்பார்க் பிளக்ல அந்த என்ன ரிலீஸ் ஆகும் ஸ்பார்க் ரிலீஸ் ஆகும் இல்ல தீப்பொறி ரிலீஸ் ஆகும் ஸ்பார்க் பிளக்கு தமிழ் சொல்ல தீப்பொறி செருகி ரைட்டா ஸ்பார்க் பிளக்கு தமிழ் சொல் தீப்பொறி செருகி இந்த தீப்பொறி செருகியால தீப்பொறி என்ன செய்யும் ரிலீஸ் ஆகும் நல்லா ஞாபகம் கிராங்க் ஷாஃப்ட் 350 சுழன்றிருக்கிற கட்டத்தில் முசலம் ரைட் பிஸ்டன் டிடிசி அடைகிறதுக்கு சற்று முன்னர் என்ன செய்யும் ஸ்பார்க் பிளக்ல இருந்து ஸ்பார்க் ரிலீஸ் ஆகும் ரைட் எழுது முசலம் டிடிசிக்கு அடுத்த பாயிண்ட் முசலம் டிடிசிக்கு சற்று கீழே முசலம் டிடிசிக்கு சற்று கீழே பிராக்கெட்டுகள் எழுதுங்க சுழற்சி தண்டின் நிலை சுழற்சி தண்டின் நிலை 340 வாகை தொடக்கம் 350 வாகை தொடக்கம் 350 வாகை 340 வாகை தொடக்கம் 350 வாகை ரைட் பிராக்கெட்டை முடிச்சிட்டு எழுதுங்க தீப்பொறி செருகி தொழிற்பட்டு அதிக அமுக்கம் கமா வெப்பநிலையில் என்ன நடக்கும் ஃபயர் நடக்கும் லாபே உலகோ அதிக அமுக்கம் கமா வெப்பநிலையில் உள்ள காற்று பெட்ரோல் கலவைக்கு அதிக அமுக்கத்தில் உள்ள காற்று பெட்ரோல் கலவைக்கு காற்றும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆனது நல்லா ஞாபகம் பெட்ரோல் கலவைக்கு மின் தீப்பொறி வழங்கப்பட்டு தகனம் ஆரம்பிக்கப்படும் மின் தீப்பொறி நல்ல ஞாபகமா மின்னாலான் உங்களுக்கு என்ன செய்யற கரண்டாலான் தீப்பொறி உருவாக மின் தீப்பொறி வழங்கப்பட்டு தகனம் ஆரம்பிக்கப்படும் மின் தீப்பொறி வழங்கப்பட்டு தகனம் ஆரம்பிக்கப்படும் இப்போ எங்களுக்கு சொல்லி முசலம் டிடிசி அடைஞ்சி அடிப்படை செய்யுது அதோட முடியுது என்ன அடிப்பு முடியுது நெருக்கல் அடிப்பு முடியுது கீழுக்கு இருந்து மேலுக்கு போயிடுது மேலுக்கு இருந்து கீழுக்கு வருது ரைட் எழுதுங்க அப்போ முசலம் டிடிசியை அடைந்ததும் முசலம் டிடிசியை அடைந்ததும் நெருக்கல் அடிப்பு முடிவடையும் இந்நிலையில் சுழற்சி தண்டு 360 பாகை சுழற்சி தண்டு 360 பாகை 360 பாகங்கிறன்னு ஒரு வட்ட சுழற்சி 360 பாகை பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வட்ட சுழற்சி சுழன்று இருக்கும் இது எல்லாத்தையும் இங்கே வந்து 4 அடி முடிஞ்சது பிறகு வீடியோ ஒன்று காட்டுவேன் அதில் சிம்பிளாக இந்த கதாவில் ப்ராக்டிக்கலாக ஒரு வட்ட சுழற்சி சுழன்று இருக்கும்
அடுத்தது இந்த ஸ்பார்க் பிளக்குங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இது நம்ம டீப்பாக படிக்க போகிறோமா? நல்லா பாருங்கள். பெட்ரோல் வளங்கள் தொகுதி, எரிபொருள் வளங்கள் தொகுதி இன்னொன்று சொன்னா இல்லையா, அந்த எரிபொருள் வளங்கள் தொகுதிக்குள்ள வாரத்தில் இந்த எல்லா கேஸும் படிப்போம், ரைட்? அதே மாதிரி ஸ்டார்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த ஸ்டார்டிங் சிஸ்டத்தில் ஏன் படிப்போம் இல்லை. இப்போ பாரு, இந்த ஸ்பார்க் பிளக்லேருந்து ஸ்பார்க் வரும் தெரியும் தானே? ஸ்பார்க் பிளக் எல்லாரும் கண்டா நினைக்கிங்க வானத்தில். அந்த ஸ்பார்க் பிளக்கு ரைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உன்னோட வானத்தை பேட்டரி எத்தனை வோல்டேஜ்? 12 வோல்டேஜ். வானத்தில் பேட்டரி 12 வோல்டேஜ். ஸ்பார்க் பிளக்லேருந்து வர ஸ்பார்க்குக்கு எத்தனை வோல்டேஜாக மாற்றணும் தெரியுமா? எத்தனை வோல்டேஜை மாற்றணும்? சும்மா சொல்லம் பார்ப்போம். 12 வோல்டேஜ் இருக்கு வானத்தில் பேட்டரி. ஸ்பார்க் பிளக்ல ஸ்பார்க் வர வைக்கணும், எத்தனை வோல்டேஜை மாற்றணும்? இது சும்மா கேசிங் சொல்லுங்க. 600, 200, 50, 100 வேற அது சொட்டு போல வரும். சரியானே? சொட்டு போல வர்றது தான் பவர் கூட. அந்த சொட்டு போல வர வைக்கிறதுக்கு எத்தனை வோல்டேஜ் கொடுக்கணும் நம்மளது கேள்வி. 12 வோல்டேஜ் 50 வோல்டேஜை மாற்றணும். உங்களை என்ன உண்மை தெரியுமா? இந்த 12 வோல்டேஜ்லேருந்து இந்த ஸ்பார்க் ஸ்பார்க் ஒரு பொறி வாரத்துக்கு, ஒரு பாயிண்ட் வாரத்துக்கு அந்த இக்னிஷன் கோயில் பிடிச்சிட்டா இவ்வளோ அதில் பேலான இது. இந்த 12 வோல்டேஜ் எத்தனையா மாற்றணும் தெரியுமா? 24,000 வோல்டேஜா மாற்றணும். அப்போ நம்ம இந்த லைட் இருக்கிற சாமானத்தை அடிக்கிறது இதில் ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டா வாழ்க்கைக்கு மாசங்க மாட்டான். சரியானே? 24,000 வோல்டேஜ். ஆனா அந்த 24,000 வோல்டேஜ் வச்சு அப்ப என்னதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு 6,000 வோல்டேஜ் 32,000 வோல்டேஜ்லாம் அங்க வச்சு இந்த டைனமோலாம் கட்டி சரியான அதுக்கு இன்சார்ஜெல்லாம் போட்டு பேல்பெல்லாம் திறந்து கரண்ட் பத்தி செய்யணும். இதை வச்சு செய்யலாம் தானே கேட்கப்படா விளங்கிட்டா? இது இப்படி எனக்கு வந்து வைத்துரு மழை திரும்பி இப்படி எனக்கு வரும் போ அதை வச்சு ஒரு வேலையும் செய்யல. விளங்கிட்டா? லைட்டர்ல இருக்கிறார் அளந்துவார். இது என்ன 12 வோல்டேஜ்லேருந்து 24,000 வோல்டேஜ் மாத்திரங்கிற விஷயம் வழங்கணும். இப்போ நம்ம இந்த கதைச்ச கதாவளத்தையும் முதல் பந்திய வாசி நான் சின்ன எழுத்து அப்படி இருக்கேன் ரைட். 3 மணி பாடம் போய் மசக்கத்தை வந்து அந்த எழுத்தை வாசிச்சு அந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு போட்டு அதை வர பார்த்து ஓகேயா அழகா அந்த பாயிண்டை திரும்ப வாய்ச்சி பாருங்க. இந்த படத்தை அழகா அப்படியே பார்த்து வரைங்க. இந்த மட்டும் கண்ணு குத்துற மருந்து துளி மாதிரி வரையாம பெருசாக நல்லா அழகா வரைங்க ரைட். வரைஞ்சி கொண்டு அதுல நான் சொன்ன மாதிரியே அந்த ஃபங்க்ஷன் அந்த பேலு தொடரப்படுது அம்மூடு அதை பாருங்க. இந்த படம் அழகா டேர்ம் எக்ஸாம்ஸுக்கு வரைய வேண்டிய வரும், ஃபைனல் எக்ஸாமுக்கும் வரலாம், சொல்ல தெரியாது. சரியானே? இந்த 4 சேர்த்து மொத்தமாக திரும்ப 4 சேர்த்து மொத்தமாக வரைய வேண்டியும் கட்டமே. அப்போ ஒவ்வொரு அடிப்படையும் எப்படி திறக்குங்கிறது வழங்கணும். நம்ம செல்ஃபு தொட ஸ்டார்ட் வருது, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குங்கிறது ஃபுல்லாக வழங்கணும். சரியானே? இவ்வளோத்தையும் ஃபுல்லாக தெளிவாக வெளியிடுங்க ரைட். இவ்வளோ இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் என்ன சரி சந்திக்கிறேன்.